வணக்கம். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, சனி செவ்வாய் இணைவானது லக்னத்தில் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா என்ன மாதிரியான பலன்களை இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சனி செவ்வாய் இணைவு உங்களுடைய ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அதற்கான பலன்கள் என்ன, பொதுவாக சனி செவ்வாய் இணைவு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது இதுக்கு முந்தைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். விருப்பமுடையவர்கள் போய் பார்த்துக்குங்க. அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரிசையாக பார்க்க போகிறோம். 12 பாவங்களில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறேங்க. இப்போ லக்னத்தில் சனி செவ்வாய் இணைவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் பலன்களை சொல்லுங்கள். இந்த பலன்களை நீங்கள் எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, சனி செவ்வாய் இணைவு இருக்குது, அது வக்ரமாக இருக்குது, சனி வக்ரமாக இருக்குது, இல்லை செவ்வாய் வக்ரமாக இருக்குது, இல்லை ஒன்று நீசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அது மாதிரி இருக்குது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சனியும் செவ்வாயும் ஒரு ராசி கட்டத்தில் இருக்குது, குறிப்பாக லக்னத்தில் இருக்குது. இதற்கான பலன்கள் என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் வக்கரம், நீசம், அஸ்தங்கம் அதெல்லாம் அப்படியே அடுத்தது போய்க்கலாம். முதல்ல 2 கிரகமும் இணைவு பெற்றிருந்தால் என்ன பலனோ அதை அப்ளை பண்ணி பாருங்கள். அது பொருந்தி வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது மற்றதை பற்றி யோசிச்சுக்கலாம். அதில் ஒரு சின்ன வேரியேஷன் தான் வரும். இப்போது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு காமனாக பலன் சொல்கிறத காட்டிலும் ஓகேங்களா, இது எப்படி பலனை எடுத்து சொல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் இன்றைக்கி சொல்லித்தரேங்க. லக்னத்தில் சனி செவ்வாய் இணைவு இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு மட்டும் கண்ணை மூடிட்டு இதுதான் பலன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாதுங்க. லக்னத்தில் இருக்கிறப்போ எப்படி செயல்படுது அந்த இணைவு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பார்க்கணுங்க. சனியினுடைய பார்வைகள் இருக்கு இல்லையா? அப்போ லக்னத்தில் இருக்குன்னா சனி எந்தெந்த இடத்த பார்க்கும்? 3ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் இடத்தை பார்க்கும், 10ஆம் இடத்தை பார்க்கும். சனி பார்க்கும். ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்து சனி எங்கே பார்க்குது? 3, 7, 10 பார்க்குது. புரியுதுங்களா? 3, 7, 10. அப்போ சனி பகவான் செவ்வாயோடு சேர்ந்து 1, 3, 7, 10 பாவங்களை இயக்குகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது சனியோட இன்னொருத்தர் யார் இருக்கா? செவ்வாய் இருக்கு இல்லையா? அப்போ செவ்வாயினுடைய பார்வைகள் இருக்குல்ல, அதுவும் செயல்படும்ல அந்த இடத்துல. அப்போது செவ்வாய் எப்படி செயல்பட போகுது? 4ஆம் பார்வை மூலமாக 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் சனியோட சேர்ந்து பார்க்குது. புரியுதுங்களா? சனி செவ்வாய் இருந்தது அப்படின்னா சனியினுடைய பார்வைகள் செவ்வாயோட சேர்ந்து பார்க்கும், செவ்வாயினுடைய பார்வைகள் சனியோட சேர்ந்து செவ்வாய் பார்க்கும். இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த மாதிரியான பாவங்கள் இயங்குது அப்படின்னா, முதல்ல லக்னம் இருக்கா, அது இயங்குது. 3ஆம் பாவத்தை சனி செவ்வாய் பார்க்குதா, 3 இயங்கும். 4ஆம் பாவத்தை சனியும் செவ்வாயும் அதாவது செவ்வாய் 4ஆம் பாவத்தை பார்க்குறப்ப சனியோட சேர்ந்து பார்க்கும், அதுவும் இயங்கும். 7ஆம் பாவத்தை 2 கிரகமுமே பார்க்கும், அது இயங்கும். 8ஆம் பாவத்தை செவ்வாய் பார்க்குது, கூடவே சனி இருக்குது. அப்போ 8 இயங்க போகுது. 10ஆம் பாவத்தை சனி பார்க்குது, கூட செவ்வாய் இருக்குது. இதுதாங்க கான்செப்ட். 1, 3, 4, 7, 8, 10 இந்த பாவங்கள் இயங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. சரி, இது எப்போ இயங்கும் அப்படின்னா, உங்களுக்கு சனியோட தசாபுத்தி அந்தர காலங்களில், செவ்வாயோட தசாபுத்தி அந்தர காலங்களில், சனியோட பார்வை இந்த இடத்துக்கு கிடைக்கிறப்போ, செவ்வாயோட பார்வை இந்த இடத்துக்கு கிடைக்கிறப்போ, இல்லை சனியோ செவ்வாயோ இந்த இடத்துக்கு வர்றப்ப அது இயங்க போகின்றது. சரிங்களா? இப்போ சந்திரன் இந்த இடத்துக்கு வந்தால் கூட அந்த தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நம்ம ஒரு குறிப்பாக பார்க்குறது சனி செவ்வாய் இங்கேருந்து பார்க்குறதா நம்ம எடுத்துக்கிறோம். இன்னும் அட்வான்ஸாலாம் போகணுன்னு வச்சுங்களேன், குரு இந்த இணைவை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பாசிட்டிவாக இன்னும் பாசிட்டிவாக அது மாறும். அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்த்துக்கலாம். இப்போது இந்த சனி செவ்வாய் இணைவு இருந்து பார்க்குறப்ப என்ன பலன்கிறத பார்த்துடலாம். சரி, இப்போ முதல்ல சனி செவ்வாய் லக்னத்தில் போய் அமர்ந்திருக்குது இல்லையா, அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். லக்னத்தில் இருக்கிறப்போ ஜாதகர் ரொம்ப நல்ல ஒரு உழைப்பாளியாக இருப்பார். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைக்கும். தடைகள் நிறைய இருக்கும், மன உறுதியோடு செயல்படுவார். திடீர் அதிர்ஷ்டமானது இவருக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த சனி செவ்வாய் இணைவு லக்னத்தில் இருக்கிறதுனால இந்த ஜாதகர் ஈடுபடக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட்டிகள் இருக்கும், பொறாமை இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் அது கொடுக்கும். லக்னத்தோட இந்த இணைவு இருக்கிறதுனால இயந்திரம் சார்ந்த துறைகள், இராணுவம், காவல்துறை, விளையாட்டு, கட்டுமானம் சார்ந்த துறைகளில் இந்த ஜாதகரால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பொதுவான ஒரு விஷயங்கள்ப்போ கணவன் மனைவி, அதாவது பெண் ஜாதகத்தில் இருந்தால் கணவன் மனைவி, நண்பர்கள், உறவினர்கள் இவங்களோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக
கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருங்க. சரிங்களா? இதில் ஏதாவது நம்ம நெகட்டிவான ஒரு விஷயங்களை பார்க்குறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த சனி செவ்வாய்ங்கிறது தொழிலை கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். ஒரு டென்ஷன், ஒரு வேகம், அது எல்லாத்தையுமே அது சேர்ந்து தான் கொடுக்கும். ஆனால் இந்த இணைவை குருவோ அல்லது சுக்கிரனோ பார்த்துது அப்படின்னா கொஞ்சம் குறையும். அதை மறந்துடக்கூடாது. குரு சுக்கிரன் இணைவு ஏதாவது ஒன்று பார்த்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ரெண்டுமே பணம் சார்ந்த கிரகங்கள் இல்லையா? பிரச்சனைகள் வந்தாலும் பணம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்மளால் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட முடியும். குருங்கிறப்ப அதுக்கான ஒரு நிவர்த்தி அதையும் கொடுப்பார். சரியா? ரைட். இது லக்னத்தில் இருக்கிறதுனால எடுத்திருக்கோம். இப்போ சனியினுடைய பார்வை 3ஆம் இடத்தை பார்க்குது இல்லை? அப்போ அந்த 3ஆம் இடத்தை பார்க்குறப்ப செவ்வாயோடு சேர்ந்து 3ஆம் பாவத்தை பார்க்குது லக்னத்தில் இருந்து. அப்போ நம்ம இதுக்கு என்ன பலன் சொல்லலாம் அப்படின்னா, ஜாதகர் ரொம்ப தைரியமாக இருப்பார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரியஸ்தானம் இல்லையா? அப்போ தைரியமாக ஜாதகர் செயல்படுவார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப பொறுமையாக அப்படிலாம் செயல்பட முடியாது இவரால். வேகம் இருக்கும், தைரியத்தோடு ஒரு கலந்த ஒரு வேகமானது இருக்கும். கடினமாக உழைக்கக்கூடியவராக இருப்பார். திடீர் முன்னேற்றம் அவருக்கு இருக்கும். சகோதரர்களோட கண்டிப்பாக ஒரு வாக்குவாதம், சொத்து சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இவருக்கு இருக்குது. சகோதரர்களை விட்டு பிரியறதுக்கான ஒரு சூழல்கள் கூட இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த சனி செவ்வாய் இணைவுக்கு எந்த விதத்துலையும் குருவினுடைய தொடர்பு கிடைக்கலன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக கோர்ட்டு கேஸு, சொத்து கேஸு இதெல்லாம் போயிடும் சகோதரர்கள் இருந்தால். குருவோட பார்வை இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு பூசல் இருந்துக்கிட்டே இருக்கும், யாரும் விட்டு கொடுத்தே போக மாட்டாங்க. அப்படியே அந்த சொத்து இருக்கும், அது பிரிக்காமையே கூட அப்படி போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை அது கொடுத்துரும். 3ஆம் இடத்தை 2 கிரகமும் சேர்ந்து பார்க்குது அப்படிங்கிறதுனால இராணுவம் சார்ந்த விஷயங்கள், பொறியியல் துறை இவருக்கு சிறப்பானதாக இருக்கும். உடம்புல ஒரு உடல் பெயின் இருக்கும், அதை இடிச்சுக்கிறது, அடிபடுறது இதெல்லாம் இருக்கும். காயம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளை இது கொடுத்துடும். சரியா? இது மாதிரி நிறைய சொல்லலாம். இப்போ 3ஆம் பாவத்தை சனி செவ்வாய் பார்க்கறதுனால லக்னத்திலேருந்து அப்படிங்கிற இந்த பலன்களை எடுத்துட்டோம். அடுத்து லக்னத்திலேருந்து எந்த பாவத்தை பார்க்கும்? செவ்வாய் 4ஆம் பாவத்தை பார்க்குது இல்லை? அப்போ அந்த செவ்வாய் லக்னத்திலேருந்து 4ஆம் பாவத்தை பார்க்குறதோட சனியோட சேர்ந்து பார்க்குது அப்படிங்கிறதையும் நம்ம அந்த இடத்துல பலன்களாக சொல்ல வேண்டும். இப்போ இவருக்கு கிடைக்கக்கூடிய திருமண வழியாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறது தாமதமாகும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளையும் அது கொடுக்கும். இப்போ இது நான் 7க்கு சொல்லிட்டேன், மறுபடியும் 4ஆம் இடத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 4 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, சொத்து சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா? வீடு, மனை, வாகனம், சொத்து இந்த மாதிரி விஷயங்கள் தாமதமாகும். ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் இவருக்கு அமையும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது சொந்த ஊரில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது இவருக்கு இருக்கும். ஆனால் அங்கே சண்டை சச்சரவுகள் அவருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுத்தோம். தாயாரோட கருத்து வேறுபாடு இருக்கும், தாயாருக்கு சொத்து இருக்கும், ஜாதகருக்கு சொத்து இருக்கும், அதில் ஒரு பிரச்சனையும் இருக்கும். தாயாருக்கு உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளை அது கொடுத்துடும். அடிக்கடி இடமாற்றம் வரும், திடீர் செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க 4ஆம் இடத்தை இந்த செவ்வாயும் சனியும் பார்ப்பதனால. சரியா? ரைட். இப்போ நம்ம 3 பார்த்தாச்சு, 4 பார்த்தாச்சு. அடுத்தது 7ஆம் பாவத்தை யார் பார்ப்பா? சனி பகவானும் பார்ப்பார், செவ்வாயும் பார்க்கும். அப்போ திருமணம் என்ன ஆகுது? திருமணம் சார்ந்த வகையில் சண்டை சச்சரவுகள் உண்டு, தாமதம் உண்டு. சனி பார்க்கறதுனால தாமதம், அதில் செவ்வாய் பார்க்கறதுனால பிரச்சனையும் இருக்கும். வாழ்க்கை துணை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல உழைப்பாளியாக அவங்க இருப்பாங்க. பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருமணத்துக்கு பிறகு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 7ஆம் பாவங்கிறப்ப இடுப்பு, மூட்டு வலி இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. லவ் மேரேஜே இவங்க பண்ணிக்கிட்டா கூட திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிரமங்கள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. திருமணத்துக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா 2 குடும்பத்தாரும் அவ்வளவு எளிதாக அந்த திருமணத்தை நோக்கி போக மாட்டாங்க. எதிர்ப்புகள் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அது கொடுத்துடும். சரியா? இப்போ 3ஆம் பாவம் பார்த்தாச்சு, 4ஆம் பாவத்தை பார்க்கறது பார்த்தாச்சு, 7ஆம் இடத்தையும் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது எங்கே இருக்க போகுது? 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குது, கூடவே சனியும் இருக்கார் லக்னத்திலிருந்து. இப்போ இவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த துறைகள் சிறப்பினை கொடுக்கும், ஆயுள் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வண்டி வாகனம் ஓட்டுறப்பெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு திடீர்னு தான் வரும். எதிரிகள் கண்டிப்பாக இருப்பாங்க 8ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்கறதுனால. பிளட் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நிறைய ரகசியங்களை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பார், அதை வெளியவே அவருக்கு சொல்ல முடியாது. இதுவே அவருக்கு சிரமங்களை கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துரும். திருமண வாழ்க்கையில் சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வாழ்க்கைத்துறை, இது வாழ்க்கை துணையோட வருமானம், இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையோட வருமானத்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் இவருக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை இது கொடுத்துரும். நம்ம மறந்துடக்கூடாது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, சனி செவ்வாய் 2ம் இணைந்து, இதில் யார் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறா? சனி பகவான் தான் 10ஆம் இடத்தை பார்ப்பார், செவ்வாயோடு இணைந்து பார்க்குது.
இப்போ என்ன ஆகுது, தொழிலில் நிறைய போட்டிகள் இருக்கும். அவர் எந்த ஃபீல்டில் வேலை பார்க்க போனால் கூட அந்த இடத்துல போட்டிகள் இவருக்கு வந்துடும். 2 பேர் கூட இருப்பாங்க போட்டி போடுறதுக்கு. போட்டிகள் தொழிலில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் வளர்ச்சி அப்படிங்கிறது திடீர்னு இருக்கும். போராடிக்கிட்டே இருப்பார், திடீர்னு ஒரு வெற்றி கிடைக்கும் அவருக்கு. அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு, ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, இவருடைய வாழ்க்கை துணைக்கு சொத்து அமையிறது சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை துணைக்கு உடல்நிலை பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னா 7க்கு 4 தானே 10. அப்போ அவங்க வாழ்க்கை துணைக்கு அப்படின்னு ஒவ்வொரு பாவத்தை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிறது வாழ்க்கை துணைக்கு மட்டும் எடுத்துருக்கிறேன். எதிரிகள் இருந்தாங்கன்னா அவங்கள ஈஸியாக அவர் ஜெயிச்சிருவார், எதிரிகளை வெற்றி கொள்வார். இவருக்கு என்ன ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா 10ல் சனி செவ்வாய் இணைவு இருக்கிறதுனால ஒரு அதிகார போதை அதிகமாக இருக்கும். நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, அதிகார போதைங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரியா? இப்போது ஓரளவுக்கு நம்ம லக்னத்தில் இருந்து செவ்வாய் சனி, இந்த சனி செவ்வாய் இரண்டும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இடங்களாகிய 3, 4, 8, 3, 4, 7, 8, 10 இந்த இடங்களை பார்க்குறப்ப என்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நான் பிரித்து சொல்லியிருக்கேன். ஏதாவது சந்தேகங்கள் இது ரிலேட்டடாக இருந்தது அப்படின்னா, அந்த சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் ரிலேட்டடாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு நான் பதில் தருவதற்கு முயற்சி செய்கிறேன். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து ஆய்வு செஞ்சு உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் ஜோதிடம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு உங்களை சந்திக்கின்றேன். அதாவது முடிஞ்ச அளவுக்கு 2ஆம் பாவம் சனி செவ்வாய் இணைவு, அதாவது இணைவு 2ஆம் பாவத்தில் இருந்ததுன்னா மற்ற பாவங்களை பார்க்குறப்ப எப்படி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.